உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா? அதுவும் 1 வயசுக்குள்ளாரையோ இல்லை 2 வயசுக்குள்ளாரையோ இருக்கிற குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. நிறைய அம்மாக்கள் அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்கள காது சீழ் பிடிக்குது அப்படின்னு சொல்லி காது இன்ஃபெக்ஷன் வீட்டில் இருக்கிற ட்ராப்ஸை தூக்கி போடுறாங்க. ஸோ இது வந்து சரியா தவறா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே எல்லாருக்கும் மூக்குக்கு பின்னாடி காதுக்கு போகிற டியூப் இருக்குங்க. அதுக்கு பேர் தான் யூஸ்டேஷன் டியூப்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு இந்த டியூப் வந்து சிறுசாக இருக்கும், நல்லா தடுசாக இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு சீக்கிரமே இன்ஃபெக்ஷன் போயிடும். ஸோ நிறைய அம்மாக்கள் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்கும்போது படுக்க வச்சு கொடுப்பாங்க. ஒன்று அவங்க படுத்திருப்பாங்க, இல்லை குழந்தைங்க படுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படுத்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, தாய்ப்பால் குடிக்கும் போது மூக்கில் இருந்து காதுக்கு போகிற டியூப்பில் போயிடுச்சுன்னா அங்கே இன்ஃபெக்ஷன் ஏற்படுங்க. அதாவது படுக்க வச்சு கொடுக்கக்கூடாது. நீங்களும் உட்காந்துருக்கணும், பாப்பாவும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் தாய்ப்பால் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னாலே சரியாயிடும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, காதுக்கு சொட்டு மருந்து ஊற்றுறது. இதே மாதிரி தகவல்கள் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கோப் ENTயை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.